வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் பைக்ஸ் இன் 250cc செக்மெண்ட்டுன்ற ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, அதுலேயும் குறிப்பாக ஏன் இந்த ஒரு 250cc செக்மெண்ட்டை நம்ம பார்க்குறோன்னு வச்சிங்கன்னா, இந்த 250cc செக்மெண்ட்டில் வர வெஹிக்கிள்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி நல்ல ஒரு பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸையும் ஆஃபர் பண்ணும். அட் த சேம் டைமில் ஒரு டீசெண்டான ஃபியூல் எஃபிஷியன்சியும் உங்களுக்கு கொடுக்கும். அது இல்லாமல் டிசைன், ஃபீச்சர்ஸ், ரைடிங் கம்ஃபர்ட், அது மாதிரி எல்லா விஷயத்துலையும் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்கும். ஓவராலாக நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் கேரக்டர் இருக்கக்கூடிய நிறைய வெஹிக்கிள்ஸ் இந்த ஒரு 250cc செக்மெண்ட்ல உங்களுக்கு இருக்கு. அதனால இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த 250cc செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய டாப் 5 பெஸ்ட் வெஹிக்கிள்ஸை பார்ப்போம். பார்க்க முன்னாடி இந்த கலெக்டர்ல சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தட்டி விட்டீங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபுனர் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம அதிகமாக அவசரமா வீடியோக்குள்ள போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸ்ல பார்க்க போற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட பல்சர் N250. ஆமாங்க, இந்த ஒரு 250cc செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலே அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்குறீங்கப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வெஹிக்கிளோடைய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு N சீரிஸோட ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டி அண்ட் நல்ல ஒரு அக்ரெசிவ் ஸ்டைலிங்கில் வரக்கூடிய ஒரு நேக்கிட் மோட்டார் சைக்கிளை தான் உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம், உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளச், அதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ஜிபிஎஸ் நேவிகேஷன் மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்கன்றப்ப அந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு குறை கிடையாதுங்க. ஆமாங்க, அதுக்கு அடுத்து உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணிக்க இன்ஜின் ஒரு 250cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச் தான் இன்ஜினுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 24.1 bhp ஆஃப் பவர்ஸும் 21.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் கிளச் முடியுது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு 132 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி கம்பெனி தரப்புலேருந்து சொல்கிறாங்க. பட் ரியல் லைஃப்பில் இந்த வெஹிக்கிள் நிச்சயமாக 150 சம்திங் கிட்ட வரைக்கும் வருது. பர்ஃபார்மன்ஸ் சும்மா சொல்லக்கூடாதுப்பா, இந்த ஒரு 250 செக்மெண்ட்டில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. என்னப்பா அஃபோர்டபுள் வெஹிக்கிள் என்று அப்போ பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி விஷயங்கள் கம்மியாக இருக்கும்னு நினைக்காதீங்க. பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸும் ரியலி நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. பட் பெஸ்ட்டுன்னெலாம் சொல்ல முடியாது, நல்ல பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அவ்வளோதான் விஷயம். நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு இந்த வெஹிக்கிள் அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 39 kmph வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடிங்ஷியல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 35 to 40 kmph வரைக்கும் கிடைக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்றப்போ மைலேஜ் பொறுத்தளவுக்கு என்ன பொறுத்தளவுக்கு ஒரு சூப்பரான ரேஞ்சில் தான் இருக்குது. ஏன்னா 250cc செக்மெண்ட்டுக்கு 35+ தந்தாலே ஒரு நல்ல மைலேஜ் தான். இது ஒரு 40 kmph வரைக்கும் தருதுன்றப்ப இன்னுமே ஒரு சூப்பரான ரேஞ்சில் தான் இருக்குது இந்த வெஹிக்கிளுடைய மைலேஜ். அதுக்கடுத்து பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள்லையும் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, பின்னாடியும் சேம் டிஸ்க் பிரேக் தான் வித் டுவல் சேனல் ஏபிஎஸோட பேர் பண்ணியிருக்காங்கன்றப்ப அந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு கிடையாது. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 162 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட்டு 795 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,81,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,87,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி வாங்க, இப்போ நம்ம லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட் அப் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட டாமினார் 250. ஆமாங்க, இந்த ஒரு 250cc செக்மெண்ட்டில் க்ரூசிங்க்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு மோட்டார் சைக்கிள். அதான் அந்த லாங் டிரைவ், டூரிங் மாதிரி விஷயங்கள்லாம் அடிக்கடி நீங்கள் ஹைவே ட்ரிப்லாம் போவீங்கன்னு நினைக்கிறீங்க. அப்போ நிச்சயமாக இந்த 250cc செக்மெண்ட்டில் இந்த பஜாஜ் டாமினார் 250 ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். பட் ஆனால் இது மட்டும்தான் போகணும்னு கிடையாது, மற்ற இந்த செக்மெண்ட்டில் இருக்க எல்லா வெஹிக்கிள்ஸாலையும் போக முடியும். பட் இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அது என்னன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வெஹிக்கிளோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்டி டூரர் செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு டிசைன்ன்றதுனால உங்களுக்கு நேச்சுரலாகவே உங்களுக்கு அந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ரைடிங் ஸ்டைலு, அந்த ஒரு ரைடிங் கம்ஃபர்ட்ன்றது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் டிசைனும் அந்த ஒரு ரோட் அப்பியரன்ஸ் மாதிரி விஷயங்களை உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு ரேஞ்சிலே வச்சுக்கிட்டு இருக்கும். அதுக்கு அடுத்த விஷயம், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு அதில் ஒன்றும் பெருசாக சொல்லும்படி இல்லை, ஒரு நார்மலான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். பட் அது ஃபீச்சர்ஸ் அந்த வெஹிக்கிளுக்கு போதுமான லெவல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன்லாம் இது வரைக்கும் இந்த வெஹிக்கிள் அப்டேட் பண்ணல. பட் இருந்தாலும் ஒரு மொபைல் ஃபோன் மவுண்ட் வாங்கி மாட்டிக்கிட்டிங்கன்னா எல்லா விஷயத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்து உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 248.8cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்க்கான ஒரு லிக்விட் கூல்ட் இன்ஜின் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச் தான் இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 26.63 bhp ஆஃப் பவர்ஸும் 23.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் முடியுது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு 132 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா பர் லிட்டருக்கு இந்த வெஹிக்கிள் 32 kmph வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடிங்ஷியல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 30 to 35 kmph வரைக்கும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, பின்னாடி உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க. டுவல் சேனல் ஏபிஎஸோட பேர் பண்ணியிருக்காங்கன்றப்ப பிரேக்கிங் விஷயத்தில் நோ
நோ வரி. பட் இன்னும் ஒன்று, இந்த வண்டியோட டோட்டல் வெயிட் வந்து 180 kg, ஸ்லைட்லி கொஞ்சம் ஹை வெயிட். சீட் ஹைட்டும் 800 mm கிட்ட வரைக்கும் வருதுன்றப்ப இது வந்து அந்த அளவுக்கு ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஓட்ட நல்லா இருக்கும் ஹைவேஸில், பட் லோக்கலில் அந்த அளவுக்கு இந்த வெஹிக்கிள் சஜஸ்டபிள் கிடையாது ஹெவி டிராஃபிக் ரஷ்லாம். சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 2,26,000 கிட்ட வரைக்கும் வருது. இந்த ஒரு ப்ரைஸிங்கில் டூரிங் பர்பஸ்க்காக ஒரு பெஸ்ட்டான 250 எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ இந்த பஜாஜ் டாமினார் 250 ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனே சொல்லலாம். சரி, வாங்க இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்பர் 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம சுசுகியோட V-Storm SX 250 ஆமாங்க. இந்த ஒரு 250cc செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டான ஒரு அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள். அதுலேயும் குறிப்பாக எல்லா வித விஷயங்கள், அதான் ஃபீச்சர்ஸ், டிசைன், இன்ஜின், அது மாதிரி எல்லா விஷயத்துலையும் பெஸ்ட்டாக இருந்தும் ப்ரைஸிங்கும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக வரணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஏன்னா இந்த 250 செக்மெண்ட்டில் இன்னொருத்தர் இருக்கார், அவரும் எல்லா விஷயத்துலையும் பெஸ்ட்டு தான். பட் ஆனால் ஒரு ப்ரைஸிங்கில் கொஞ்சம் கோட்டை விட்டுருவார். பட் ஆனால் இவர் ஓரளவுக்கு ஒரு ஃபேர் ப்ரைஸிங்கில் இருக்கார். அதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு முன்ன சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சர் ஸ்டோனில் வரக்கூடிய ஒரு டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்லா இருக்குது. அந்த ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டியும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 249cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஆயில் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 6-speed கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிபிளேட்ஸ் கிளச் தான். இதனுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 26.16 bhp பவர்ஸும் 22.2 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் 140 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு இந்த வெஹிக்கிள் 36 km வரைக்கும் ஆஃபர் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இன்னும் கூட ஸ்லைட்லி ஒரு பெட்டரான மைலேஜ் எதிர்பார்க்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அக்ரெசிவ் ஓட்டிங்கன்னா மைலேஜும் கம்மியாகும், மைலேஜ் கொஞ்சம் பெட்டராக கொடுக்கும். இந்த சுசுகியோட இன்ஜின்றது நல்ல ஒரு ரிஃபைண்டான இன்ஜின். இந்த ஒரு 250 செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு மைலேஜ் இந்த ஒரு இன்ஜின் உங்களுக்கு கொடுக்குன்றதுல டவுட்டு கிடையாது. அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பிரேக்கிங் செட்டப்பு, ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க்கு, பின்னாடியும் டிஸ்க்கு, டுவெல் சேனல் ABS, அதெல்லாம் ஃபீச்சர்ஸ் பற்றி சொல்லலாம். ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, GPS நேவிகேஷன்ன்ற மாதிரி நல்ல ஒரு வெல் ஃபீச்சர் லோடரான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் அதில் கொடுத்துருப்பாங்க. அப்படின்றப்போ ஃபீச்சர் விஷயத்துலையும் உங்களுக்கு குறை கிடையாது. அது இல்லாமல் லைட்டிங், அது மாதிரி எந்த விஷயத்துலையும் உங்களுக்கு குறை இல்லாமல் நல்லாவே பண்ணியிருப்பாங்க. ஓவராலாக அந்த வெஹிக்கிளுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அது எல்லாத்தையும் அந்த வெஹிக்கிளில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட்டு 167 kg, சீட் ஹைட்டு 835 mm. சீட் ஹைட் மட்டும் ஸ்லைட்லி கொஞ்சம் அதிகம், ஏன்னா அட்வென்ச்சர் மாடல் அப்படி தான் இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 2,60,000 தான் வருது. ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 lakh பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளேயே ஒரு பெஸ்ட்டான குள்ளன்னு சொல்ல முடியாது, கிட்ட ஒரு பெஸ்ட்டான ஒரு 250 அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள்னே சொல்லலாம் இந்த ஒரு வெஹிக்கிளை. சரி, வாங்க இப்போ நம்ம லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்பர் 2nd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம KTMோட டியூக் 250 ஆமாங்க. இந்த ஒரு 250cc செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட் இன் கிளாஸ் பவரையும் ப்ரொடியூஸ் பண்ணும், அட் த சேம் டைமில் செம ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு லுக்கோடு இருக்கணும். எனக்கு ப்ரைஸிங், மெயின்டெனன்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் கவலை இல்லைன்னு நினைக்கிறீங்க. இப்போ நீங்கள் கண்ணை மூட்டு வர வேண்டிய இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம KTM சைடு தான் ஆமாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட டிசைன் பார்த்த உடனே தெரியும், செம்ம ஒரு அக்ரெசிவ், நல்ல ஒரு மாதிரி இப்படின்னு என்னென்னமோ சொல்லலாம் இந்த டிசைனை பற்றி. உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வைங்க. டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான அப்பியரன்ஸோடு இருக்குன்ற மாதிரி நான் சிம்பிளாக சொல்லி முடிக்கிறேன். அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கும் அதுலேயும் உங்களுக்கு கடை கிடையாது. ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் தேவையான விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. பட் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் கிடையாதுப்பா இதில், அந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் பார்த்துங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 249cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4-valve ஒரு லிக்விட் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 6-speed கியர் பாக்ஸ் தான், ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 30.57 bhp 30 bhp கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணுதுன்றப்போ பவர் விஷயத்தில் really ஒரு பெஸ்ட்டான ஒரு ரேஞ்சில் இருக்குது இந்த ஒரு இன்ஜின். அது இல்லாமல் Nm ஆஃப் டார்க்கும் 25 Nm ஆஃப் Nm ஆஃப் டார்க்கு really ஒரு சூப்பரான பவர் இருக்குங்க இந்த ஒரு இன்ஜினில். டாப் ஸ்பீட் 148 km/h வரைக்கும் ரீச் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் போகுது வெஹிக்கிளால், அதுக்கு மேலேயும் போக முடியுது. அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு 32 சம்திங் சொல்கிறாங்க. பட் நீங்கள் டீசெண்டாக ஓட்டினீங்கன்னா ஏதோ கொஞ்சம் கிடைக்கும், மைலேஜ்லாம் ஒன்றும் பெருசாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, பின்னாடி டிஸ்க்கு தான், டுவெல் சேனல் ABS, அதிலும் ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. பட் எனக்கு இந்த பிரேக்கிங்கில் இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சதுன்னு கேட்டிங்கன்னா அதோடைய பிரேக்கிங் பைட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டான ஒரு பிரேக்கிங் செட்டப் எதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நான் KTM தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். அந்தளவுக்கு செம ஒரு ஷார்ப்பான பிரேக்கிங் அதில் உங்களுக்கு இருக்கிறது. வண்டியோட டோட்டல் வெயிட்டு 162.8 kg, சீட் ஹைட்டு 800 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 2,74,000 கிட்ட வரைக்கும் வருது. ப்ரைஸிங் ஸ்லைட்லி கொஞ்சம் ஹைக்கு தான். ஒரு நேக்கட் 250cc
74க்கு 2,74 கிட்ட கொடுக்கணுமான்னு யோசிக்கலான்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க அந்த ஒரு டிசைனும் இன்ஜினும் அதுக்கு ஒர்த்து தான்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்கும். ப்ரைஸிங் பிரச்சனை இல்லைன்றப்ப நிச்சயமாக நீங்கள் இந்த வெஹிக்கிள் சூஸ் பண்ணலாம். ஒரு பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சூப்பரான டிசைன் இருக்குது. எனக்கு ப்ரைஸிங்கும் கொஞ்சம் முக்கியம், அதுக்குள்ளேயே எனக்கு நல்ல ஒரு பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸு நல்ல ஒரு டிசைனும் வேணும்னு நினைக்கிறீங்கப்பா, வாங்க இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பாருங்கள், அது நிச்சயமாக உங்களுக்கு இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம சுசுகியோட ஜிக்ஸர் SF 250. ஆமாங்க, சொல்லப்போனால் இந்த ஒரு வெஹிக்கிள் வந்து ஒரு அண்டர் ரேட்டடான ஒரு வெஹிக்கிளாக இருக்குது. ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு வெஹிக்கிள். பட் நிறைய பேருக்கு இந்த வெஹிக்கிளை பற்றி தெரியல, அதுதான் உண்மை. ஆமாங்க, ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டி அண்ட் நல்ல ஒரு அக்ரெசிவ் அப்படியே ஒரு ஷார்ப்பான ஸ்டைலில் வரும் இந்த வெஹிக்கிளோடைய டிசைன்ன்றது. அதனால் அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு குறை கிடையாது. டிசைன் விஷயத்தில் நிச்சயமாகவே உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான அப்பியரன்ஸ் கொடுக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃபுல் LED செட்டப், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்தளவுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மாதிரி ஃபீச்சர்லையும் நல்ல ஒரு ரேஞ்சிலே எடுத்து வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜினும் ஒரு 249cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக்ஸ் 4 வால்வுக்கான ஒரு ஆயில் கூல்டு இன்ஜின். அப்போ 250cc செக்மெண்ட்டுக்கு ஆயில் கூல்டான்ற மாதிரி யோசிக்காதீங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆயில் கூலிங் சிஸ்டம் இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது நல்லா எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும். இது சொல்லப்போனால் இந்த ஆயில் கூல் சிஸ்டத்தை கண்டுபிடிச்சதே சுசுகி தான். அப்படின்னா பார்த்துங்கப்பா இதில் இருக்க அந்த ஆயில் கூலிங் சிஸ்டம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுன்றத. அதுக்கடுத்து உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் டைப்பு ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸு, பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச். இன்னும் ஸ்லிப்பர்ஸ் கிளச் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், பெட் மல்டிப்ளேட்லேயே நிறுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த வெஹிக்கிளுக்கு அதுக்கு எனஃபாக இருக்குது. அதுக்கடுத்து இதோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 26.13 bhp பவர்ஸும் 22.2 Nm ஆஃப் டார்க் முடியுது. பவர் பொறுத்தளவுக்கு ரொம்பவும் பெஸ்ட்னு சொல்ல முடியாது, பட் இது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ். KTM அளவுக்கு இல்லைனாலும் மற்ற காம்படிட்டர்ஸை விட இது கொஞ்சம் அதிகம் தான். அதுக்கடுத்து டாப் ஸ்பீடு 150 km/h. அந்த வண்டியோட டேக் பண்ணி அந்த வண்டியை நீங்கள் நல்லா புஷ் பண்ணுறீங்கப்போ 160 கிட்ட வரைக்கும் கூட நீங்கள் இந்த வெஹிக்கிளை புஷ் பண்ணலாம். கெப்பாசிட்டி இருக்குது, நீங்கள் ஓட்டுறதுல தான் இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் சேஃப்டி இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் நீங்கள் சேஃபாகவே ஓட்டலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு ஸ்லோவாக ஓட்டினா சேஃபாக இருக்கலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு இந்த வெஹிக்கிள் 36 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன் சைடு பார்த்தா உங்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸும் இருக்குது. அட் அதர் சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 35+ நல்ல ஒரு மைலேஜ் ஃபிகர்ஸும் இந்த வெஹிக்கிள் கிட்ட இருக்குன்றப்ப மைலேஜ்லையும் பெஸ்ட்டான ஒரு இன்ஜின், அதான் அதெல்லாம் பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸும் நல்லா ஆஃபர் பண்ணுங்கிறப்ப ரிஃபைன்மெண்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த ஒரு இன்ஜினில். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு பின்னாடியும் டிஸ்க்கு டுவெல் சேனல் பேஸ். பிரேக்கிங் பெருசாக சொல்ல முடியுமில்ல, சிறுசாக சொல்ல முடியுமில்ல, நல்ல பிரேக்கிங் அதில் யூஸ் பண்ணிக்கிறது அந்த வண்டிக்கு ஓகேவாக இருக்குது. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 161 kg, சீட் 800 mm கிட்ட தான் வருது. ஓரளவு ஒரு டீசெண்டான டைனமிக்ஸ், ஆவரேஜான பீப்புள்ஸால் இந்த வெஹிக்கிளை ஈஸியாகவே ஹேண்டில் பண்ண முடியும். ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங் பேசிக் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு 2,27,000 ஸ்டார்டிங் ஆகுது. இந்த பேசிக் மாடல்ன்றது ரியலி ஒரு அஃபோர்டபுளான ஆப்ஷன். டாப் மாடல் 2,53,000 முடியுதுன்றப்போ ப்ரைஸிங் விஷயத்தில் ரியலி ஒரு பெஸ்ட்டான ஒரு நல்ல அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிள். அப்படினால தான் இது நம்மளுடைய லிஸ்டிங்கில் ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்கு. சரி, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சுவோம். இந்த டாப் 5ல் உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you later.